Hey guys, welcome back to Aisa Prakash. In this video நம்ம நிமிஷா பிரியாவோட கேஸ் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. எல்லாமே ஒரு முழுமையற்ற ஒரு வீடியோவே இருந்திருக்கும். பட் நம்ம வீடியோ ஒரு முழுமையான தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு நாள் கழிச்சு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிமிஷா பிரியா கேரளா மாநிலம் பாலக்காடுல இருக்க கொல்லங்கோடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஃபினான்ஷியலா ரொம்பவே புவரான ஃபேமிலியில பிறக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஈவன் அவங்களால 12th ஸ்டாண்டர்ட் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. அங்க இருந்த ஒரு சர்ச்சோட உதவி மூலமா அவங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்றாங்க. நர்சிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை நம்ம தான் முன்னுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட 2008 இந்தியாவில இருந்து ஏமனுக்கு கிளம்பி போறாங்க. கடவுளோட உதவி மூலமா 2008 ஏமன்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை கிடைக்குது. 4 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. வீட்டுல வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2012 ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வராங்க. வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட திருப்பி ஏமனுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு திருப்பி ஏமனுக்கே போயிடுறாங்க. மேரேஜ் எல்லாம் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. கல்யாண கடன் வேற இருக்கு. எப்படியாவது நம்ம எல்லாத்தையும் ஆல்ரெடி ஏமனுக்கு வாங்கின கடன் வேற இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து செட்டில் பண்ணணும். இப்படியே இருந்தா ஒன்றும் ஆகாது, நமக்கு இதுக்கு மேல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனையில அங்க ஒரு நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க. அந்த 2015 அவங்க ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு அனுப்பிச்சுறாங்க. ரொம்ப இங்க சமாளிக்க முடியல, நீங்க ஊருக்கே போயிடுங்க. இதுக்கடையில அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்துருது. நீங்க பாப்பாவை கூப்பிட்டு ஊருக்கு போயிருங்க. நான் இங்க இருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காசு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கடன் அடைச்சிருங்க, இருக்க கடன் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சுறாங்க. 2015 ஏமன்ல நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி பேசின ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 55 லட்சம் ரூபா சொந்தக்காரங்க, அவங்க பழகினவங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கி நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ரொசீட் பண்றாங்க. ஏமன்ல ஒரு ரூல் இருக்கு. அவங்க அங்க ஏதாவது சொந்தமா பிசினஸ், வெளிநாட்டுல இருந்து போறவங்க சொந்தமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டுக்காரங்க நமக்கு பார்ட்னரா இருந்தா தான் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த நாட்டுல இருக்க ஏமனி ஒருத்தன் மகதி அப்படிங்க, இவங்களோட ரொம்ப சின்ன பையன் ஏமனி ஒருத்தன் மகதி கிட்ட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கிறாங்க 2015. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு அந்த 1 இயர்லயே வந்து என்னாச்சு, ஏமன்ல வந்து உள்நாட்டு போர் ஆயிடுச்சு. உள்நாட்டு போர் ஆனது அவங்களோட நர்சிங் ஹோமோட பிஸ்னஸ் வந்து டே பை டே டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ரிட்டர்ன் டு இந்தியாவுக்கே போயிடலாம், அங்கே போய் ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அந்த ஏமனி கிட்ட இவங்களோட பாஸ்போர்ட் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ என் கூட இப்படி பிசிக்கலாகவும் செக்ஷுவலாகவும் ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சுனா என்னால் உங்களோட பாஸ்போர்ட் தர முடியாது, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேச போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சரியான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பாஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம திருப்பி இந்தியாவுக்கு ஓடிடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்ல அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அவங்க நர்சிங் ஹோம்ல வேலைக்கு வச்சிருந்த ஒரு பொண்ணோட உதவி மூலமா அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அது ஓவர் டோஸ் ஆகி அவன் செத்து போயிடறான். அவனை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு ஏமன்ல இருந்து கிளம்பி சவுதி வழியா இந்தியாவுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. கடவுள் நம்ம ஒன்று பிளான் பண்ண கடவுள் ஒன்று பிளான் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இவங்க விஷயத்துல நடந்திருக்கு. ஏமனோட பார்டர்ல வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொலை கேஸ்ல உள்ள போட்டுறாங்க 2017. 2015 2 வருஷம் அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாது, நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு நாட்டை விட்டு கிளம்பும் போது ஏமன்ல நீ கொலை பண்ணிட்ட, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள பிடிச்சி போட்டாங்க. 2017 இருந்து 2024 வரைக்கும் இந்த கேஸ் நடக்கு. இதுக்கு இடையில அங்கே உள்நாட்டு போர் நடக்கிறதுனால மற்ற நாட்டு மக்கள் அங்கே போறதுக்கு அனுமதியை தடை செஞ்சுட்டாங்க. இந்தியாவுமே தடை செஞ்சிருந்தாங்க. இந்தியாவில இருந்து ஏமனுக்கு போறதை வந்து தடை செஞ்சிருந்தாங்க. அவங்களோட அந்த நிமிஷா பிரியாவோட அம்மா, என் பொண்ணு அங்கே ஒத்தியா இருக்கா, நான் அங்கே போகணும், அவளை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்க இருந்து அங்க போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க 2017 24 வரைக்கும் இந்த கேஸ் நடக்கு. இடையில வந்துட்டு நிறைய தமிழ் அமைப்புகள், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க நிறைய தமிழ் அமைப்புகள் அண்ட் பிளஸ் ஈரானும் இந்தியா கூட இந்தியாவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம், இந்த பொண்ணு எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஏமன்ல ஒரு நடைமுறை வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாராவது கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளட் மணின்னு ஒரு கான்செப்ட் வச்சு நீங்க அவங்களுக்கு செட்டில் பண்ணீங்கன்னா அவங்களை அந்த கேஸ்ல இருந்து வெளியே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ற நிமிஷா பிரியாவோட அம்மா அங்க இருக்க தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் ஈரான் மூலமாகவும் இந்தியா மூலமாகவும் நிறைய எப்படியாவது அந்த ஏமனியோட வீட்டுல பேசி பணத்தை செட்டில் பண்ணி தன்னோட பொண்ணை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில 2024 டிசம்பர்ல அவங்களுக்கு டெத் பெனால்டி, அதாவது தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க.
1 மாசத்துக்குள்ள தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட உயர் நீதிமன்றம் அறிவிச்சிருது. ஒரு ஹோப்புமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல, ஏமன்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க ஈரான் வந்துட்டு நாங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஒரு அட்வொகேட்டை வந்து நியமிக்கிறாங்க. அந்த அட்வொகேட்டை வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேச வைக்கிறாங்க. பேச வச்சு 50 லட்சம் ரூபா அந்த ஃபேமிலிக்கு நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் பேசுகிறான். அந்த அட்வொகேட்க்கு ஃபீஸே 25 lakhs கேட்டிருக்கான். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விபரமாக இந்த கேஸில் வந்துட்டு தன்னோட ஆர்வத்தை காட்டி $40,000 அந்த ஏமனியோட வீட்டுக்கு செட்டில் பண்ணி, அதாவது இந்தியன் கரன்சிக்கு 35 லட்சம் சில்லற வருது. $40,000 வந்துட்டு ஏமனியோட வீட்டுக்கு செட்டில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட ஃபைனல் அப்டேட்டே இதுதான். $40,000 இந்தியன் கவர்மெண்ட் பிளஸ் நம்ம உலக நாடுகளில் இருக்க தமிழ் அமைப்புகள், ஈரான், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து $40,000 பணத்தை திரட்டி ஏமனோட வீட்டுக்கு செட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த 2 daysல ரிட்டர்ன் டு இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து இந்த கேஸை பற்றி நம்ம நாட்டோட பார்லிமெண்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மணியை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நிமிஷா பிரியாவோட கேஸ் பற்றின தெளிவான அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். பாய்.